முன்புறமா இருக்கின்ற கழக நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் பின்னால் வாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் முன்னால உட்காருன்னு அவங்க தெரியணும், கொஞ்சம் பின்னால் வாங்க. எம்எல்ஏக்கள் எல்லாம் இங்க பேசணும், நிக்கிறாங்க, உட்காருவாங்க. இன்றைக்கு இங்கே கோவை மாநகர பகுதியில் ஒன்றுபட்ட மாவட்டங்களாக இருந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த உண்ணா நோன்பினுடைய முக்கிய அம்சமே நம்முடைய மறைந்த மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது. அதை இந்த நாட்டு மக்கள் தெரிய வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இந்த உண்ணா நோன்பை தொடங்கியிருக்கின்றோம். இந்த உண்ணா நோன்பானது தமிழகம் முழுவதும் உள்ள வருவாய் மாவட்டங்களில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலுமே நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அருமைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் தலைமையிலான அணி இந்த போராட்டத்தை தொடங்கியிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேண்டும் எங்களுடைய நோக்கமெல்லாம் மத்தியில் இருக்கின்ற அரசு ஒரு சிபிஐ விசாரணை விரைவில் தொடங்கி அம்மாவுடைய மரணத்தில் இருக்கிற மர்மத்தை இந்த நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அந்த நோக்கத்திலே தான் இன்றைக்கு நம்மளுடைய கழகத்துடைய தொண்டர்களும் அம்மாவுடைய விசுவாசிகளும் கிட்டத்தட்ட இப்போது 10,000 பேருக்கு மேல் இங்கே கூடியிருக்கிறார்கள். இன்னும் சாரசாரையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இன்னும் 1 மணி நேரம் எட்டும்போது 25,000 பேர் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த உண்ணா நோன்பில் கலந்து கொள்வார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு